உண்மையாக ஒரு ஃபுல் டே எடுத்துகிட்டு வரணும். வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி விடுங்க. அப்போ ஒருக்கா பாய் சங்கருக்கு அப்படி கற்றுன்னு பார்த்தீங்களா வாழ்வாளன் வீடியோ பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். நினைக்கிறேன் நான் கிரீட்டில் உள்ள பாம் பீச்சுக்கு வந்திருக்கிறேன். பாம் பீச் ஒரு வடிவான பீச் உண்டு. அந்த பாம் ட்ரீஸ் வந்து ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லி படத்தில் போட்டிருக்கு. நாளையில் கோடைக்கால போய் தண்ணி மாதிரி போகும். ஆனால் இப்போ தண்ணி வருது இந்த இடத்தால தண்ணி வந்து இப்படி இதால் அடித்து கொண்டு போகும். பயங்கர காற்று அடிக்குது. சுற்றி வர மழை இப்படி காற்று தள்ளுது. மாடு வெண்ணையை செல்லாட்டு சுற்றி வர மழை நடுவில் நல்ல காற்று அடிக்குது. கனவெல்லாம் வந்து குளிக்குது. வாய் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க இப்படி ரெண்டு சனம் இந்த இருக்கு பாம் ட்ரீ இருக்குல்ல. ஆனால் இங்கே என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த பாம் ட்ரீ கீழே கொஞ்சம் நிழல் இருக்குது. அது கீழே போயிருக்கலாம். நடந்து வந்த வெயிலுக்கு ஓகே இருக்கும். மணல் மணல் பாதை. இதான் அழகான பாம் பீச். இதை மிஸ் பண்ணாமல் வாங்க வாராக்கள். நல்ல வடிவாக இருக்குது. வா இங்கே எல்லா வசதியும் இருக்குது. ஓகே இது எக்ஸ்ட்ரா தண்ணி இப்படி எங்கேயோ இருந்து அங்கே இருந்து ஓடி வந்து இப்படியே கடலில் கலக்குது. எங்கே வருதுன்னு போய் பார்ப்போம். எங்கே இருந்து இது அங்கால ஃபுல்லாக பாம்பு
ட்ரீஸ். ஒரு பெரிய கார்டன் உண்டு, அதை போய் பார்க்கணும் சுற்றி. ஆமாம், அந்த நாங்கள் இப்போ தண்ணிக்குள்ளால் அப்படியே நடந்து கொண்டு போகலாம். இது வந்து உப்பு தண்ணி, கடல் தண்ணி இல்லை, ஒரு அருவி மாதிரி அங்கேருந்து வாரது நீர்வீழ்ச்சி. அங்கே வார வழியில் நடுவில் பெரிய ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. அதுங்க டையில் நின்று தான் நடந்து போகணும். இதுக்குள்ளே மீன் குஞ்செல்லாம் ஓடுது. மீன் குஞ்சு இந்த அதுக்குள்ள ஃபிஷ். கொஞ்சம் போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக இருக்குது. வாவ், நல்ல வடிவாக இருக்குது அந்த பாம் பீச். அங்கேருந்து தண்ணி வந்து கடலில் கலக்குது. பாருங்க எப்படி இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளால சனம் அப்படியே நடந்து கொண்டு போகுது அங்கே வரைக்கும் போய் பார்க்க. வாவ், உண்மையா வடிவான இடம். ரெண்டு பக்கம் இந்த பாம் ட்ரீஸ், நடுவில் வந்து இப்படியே தண்ணி ஓடி வந்து இப்படியே போய் கடலுக்குள்ள கலக்குது. இது இப்போ முழங்கால் அளவுக்கு எனக்கு தண்ணி வந்துட்டு போக தண்ணி கொஞ்சம் ஆழமாக போய் கொண்டு இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, போகலாம். சூப்பராக இருக்குது, வடிவாக இருக்குது. மணியாக இருக்கு. இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க கடைசி வரையும். பாம் பீச் கிரேட். இங்கே வந்தீங்கன்னா உண்மையாக ஒரு ஃபுல் டே எடுத்துகிட்டு வரணும். வந்து நீங்கள் இங்கே வரும்போது தண்ணியெல்லாம் கொண்டாங்க, பிக்னிக் பண்ணுறதுக்கான சாமான்கள், சாப்பாடுகள் எல்லாம், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டாந்தீங்கன்னா சரி. இல்லாட்டிக்கு இங்கே வாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் தண்ணி கொண்டாடுறது எப்போவுமே பெஸ்ட். ஏன்னா மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். இப்போ இந்த கீழேருந்து மேலே ஏறி போகிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். படி வந்து குத்தனை கீழே இறங்கு, குத்தனை மேலே போகுது. அப்போ தண்ணி விடாக்கியும் குடிச்சு போகணும். இதை இப்போ பார்த்துட்டு அங்கால சைடில் இப்போ இந்த அந்த பாம் ட்ரீ தோட்டத்துக்குள்ளால் போய் பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன். அதுவும் நல்லா இருக்கும், பாருங்கள். சரம் தொங்கல் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வருது. என்ன வழியாக இருக்குது. இது வந்து இந்த அமேசான் காட்டுக்குள்ளே வந்து நடுவுக்குள்ளால் போய் தண்ணியெல்லாம் போகும். அதெல்லாம் டிவியில் பார்த்துருப்போம். இதுக்குள்ளே இறங்கி போட்டில் போகணும், தண்ணியில் போகணுமெண்டெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் இறங்கிடாது. அங்கே அனக்கொண்டாஸ் இருக்கும், முதலைகள் இருக்கும். இங்கே அது ஒன்றும் இல்லை. இந்த வடிவான அண்ணன் ரெண்டு தெரியுது. அப்போ தைரியமாக போகக்கூடியா இருக்குது. ஒரு ஆசை ஒன்று தீந்துட்டுது. இப்படி ஒரு இதுக்குள்ளால் நடந்து போகணுமெண்டு. இங்கே பார்த்தீங்களா, இது அந்த பன் புல்லுன்னு சொல்கிறது, கோரப்புல்லுன்னு சொல்லுவாங்களா, அதுவும் இருக்குது. இதுக்குள்ள நல்ல வடிவாக இருக்குது. அதை ஓடிடும். இந்த சனங்கள் அதுக்கெல்லாம் சைட்டாலெலாம் போய் நடந்து பார்க்குது. பாசி, ஓ கடல் பாசி. இங்கே சனங்கள் சைட்டாலையும் நடந்து போகுது. அங்கே நாங்கள் இதுக்கால போயிட்டு திரும்ப தண்ணிக்கால வரலாம், இல்லாட்டி சைட்டால் வரலாம். அப்படி செய்வோமா? இதுக்கால தண்ணிக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த சைட்டால் இதுக்கால வரலாம். ஓகே தண்ணி. Oh, ja. Viecher sind drin hier. Das sind genug. So, welcome to the Palm Beach Crater. Welcome to the Palm Beach Crater.
பியூட்டிஃபுல் பிளேஸ், ஸ்டன்னிங் லொக்கேஷன். ஃபோட்டோஸும் அந்த மாதிரி எடுக்கலாம். நல்ல காற்றடிக்குது. வா, என்ன வடிவா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தொடங்கினோன்னே ஸ்ரீலங்காவுக்கு திரும்ப திரும்ப ஹாலிடே போகிறது ஒன்று இருக்குது. சரி, ஸ்ரீலங்காவுக்கு போகலன்னு சொல்லி சொன்னால் எங்கே ஹாலிடே போகலாமன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நிறைய இடங்கள் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்று. உண்மையாக நானே அப்படி தேடுறேன். நான் அப்படி தேடுற ஆக்களுக்கு போயிட்டு இங்கே நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க, வந்து போயிருக்கிறாங்க. போகாத ஆக்களும் வந்து இந்த இடத்த பார்க்காத ஆக்களும் இருப்பாங்க. க்ரீஸில் வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ரோடோஸ் இருக்குது, கொஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரேட் வந்து ஒரு பெரிய ஒரு ஐலண்ட் உண்டு. இங்கே வரலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் இடம். ஒரு சம்மருக்கு வெயில் வந்து கேரண்டி. யூரோப்பில் வந்து இப்போ ஒரே மழையாக தான் கிடக்கு. மழையும் ஜூலை மாதத்துலேயே மழையும் குளிரும். மேக்ஸிமம் 15 கிராட்டில் இருக்குது. ஒன்றுமே இறங்கி செய்ய முடியுதில்லை. முந்தி பார்த்தோம்னா 25-30 கிராட்டுக்கு வரும். நாங்கள் வெளிக்கிட்டு ஹொலண்டில் போய் பீச்சில் குளிச்சுட்டு வரலாம். இப்போ அந்த பக்கமே போக முடியலை. அதோட அங்கேயும் சரியான எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இப்போ பார்க்கிங் எழுதலாம். சும்மா ஹொலண்டுக்கு போயிட்டு ஒரு இந்த உத்ரெக்ட் வீடியோவில் பார்த்தீங்களாண்டா தெரியும். அதில் சும்மா ஒரு 1 ஹவருக்கு அவங்க எவ்வளோ பார்க்கிங் காஸ்ட் எடுக்காங்க. 750 or 8 euro கிட்ட 1 ஹவருக்கு பே பண்ணேன். சரியான எக்ஸ்பென்சிவ் அங்கே எல்லாம். இப்போ அதையும் நம்பி போனால் கிளைமேட் வந்து சரியாக இருக்குமான்னு தெரியாது. ஹொலண்டில் கூட பரவாயில்ல கிளைமேட். இப்போ ஜெர்மன் லண்டன்லாம் நம்பி இறங்கலாமா கிடக்கு. இவ்வளோ பாம் ட்ரீ நிற்கிது. இந்த காயை சாப்பிட முடியுமா? என்ன செய்யலாம் தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட ஈச்சங்காய் மாதிரி கிடக்கு, பெருசாக மஞ்சளாக. முந்தி ஒருக்கா கடித்து பார்த்துருக்கேன். ஒரு சாதி ஒரு மாதிரி இருந்துருக்கு. பழுத்த சில நேரம் டேஸ்ட்டாக இருக்குமோ, இல்லாட்டி இதில் நார்மலாக ஓயில் எழுதுலன்ட்டுலாம் செய்வாங்க. இங்கே சனம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. எப்படியான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற பிக்சர்ஸ் வந்து இங்கே சூப்பராக தான் வேறு. அப்படியே தொங்கல் வரைக்கும் அப்படியே போய்கொண்டே இருக்குது. பாருங்கள் மலையை. இந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். என்னப்பா பாசி. ஓரளவுக்கு வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம். அங்காலேருந்து கொஞ்சம் தண்ணி தான் வருது. இதா அந்த இடத்துலேருந்து சனம் போய் அவளத்தோட ஒரு சனம் திரும்புது. இது அங்கே மேலுக்கு வந்து ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று இருக்குன்னு சொன்ன நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து இங்கே மட்டும் அந்த தண்ணி அப்படியே வந்து கொண்டே இருக்குது. இது வந்து இப்போ நாங்களாக கார் எடுத்துகிட்டு வந்தால் ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனியாக நாங்களே போய் நாங்களே அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்துட்டு அழகாக வரலாம். நீங்கள் இந்த டே ட்ரிப் மாதிரி புக் பண்ணிங்களேண்டா அவங்க கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் புக் பண்ணி இறக்கி விடுவாங்க.
ஆனால் அதில் வந்து என்னென்னா அவங்கள ஒரு குறிப்பிட்ட டைம் தான் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு திரும்பி போயிடுவோம். என்னென்னா அவங்க ஒரு டே ட்ரிப்பில் 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அது சில நேரம் ஒரு இடத்துல கூட நிற்கணும் போல ஆசையாக இருக்குது, நிற்கலாது. அதெல்லாம் கார் எடுத்துகிட்டு நீங்களே வரதும் இல்லை. இங்கே மீன் குஞ்செல்லாம் ஓடுது. நீந்தி நீந்தி போன இடத்த கொஞ்சம் ஆழமாக இருக்கு. மாசி இல்லை, அது பாசி. மாசி மாசி என்ன மாசி கருவாடு. கொஞ்சம் ஃபிஷ் எவ்வளோ வந்து இந்த மீன் மீன் குஞ்சு. ஓ இது எனக்கு ஒரு மீன் குஞ்சு வேணுமாடாக்கம். இந்தா அதை ஓடிச்சு. கல்லு 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 கவனம். இந்த அப்பாணி இதில் எடுத்த கல்லு வீட்டில் வாங்க. இஞ்சாலையும் கல் எனக்கு பின்னாலே வரணும். இந்த கை இதுலேயும் ஒரு கல் அப்பாண்ட கையை பிடிச்சிருக்கணும். சூப்பர். எங்க யா இதெல்லாம் கல் கல் நீரோடை. ஓகே ஸோ ஓரளவுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ள போகணும். அன்றைக்கு ஒரு பீச்சுக்கு போனேன். அது உண்மையாக நல்ல இடம். அதை விட டொப் பண்ணாத ஒரு இடம் மட்டும் பார்த்தேன். இந்த அதை விட டொப் பண்ணது அதையே டொப் பண்ணிட்டு பிடிச்சிருக்கேன். எனக்கு நல்ல இதில் நீர் குளிர்ச்சிகள் இருக்குது. இந்த பாம் பீச்சு நடுவில் இப்படி தண்ணி வாரதை வந்து ஒரு இடம் பார்க்கலாம். அப்படியே போயிட்டு திரும்ப கடலில் குளிக்கலாம். இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இதில் படுத்தா சரி தண்ணி அடிக்கும் கிட்டு கிட்டிக்கிட்டாங்க. நண்டு குஞ்சரை ஒரு நண்டு கறி வைக்கலாம் போல. அன்றைக்கு நண்டு சூப்பு. ஓ டான்ஸ் ஆடுது நண்டு. நண்டு டான்ஸ் ஆடுது. அப்படி தம்பி கையை பிடிச்ச பாக்கு என்ன அது என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் கையை பிடிச்சி பின்னால் தொடலாம். பின்னுக்கு அப்படி மேலுக்கு அவர் என்ன டான்ஸ் ஆடுற டான்ஸ் இன்னைக்கு நண்டு சூப்பு வைப்போமா, அவங்கள நண்டு கறி வைப்போமா, என்ன செய்ய என்ன மாதிரி பிளான் கொண்டு போவா வேணாமா? எல்லாருக்கும் ஒருக்கா ஹாய் சொல்லி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி விடுங்க. அப்போ ஒருக்கா பாய் சங்கருக்கு. எஸ் சரி, இப்போ நீங்கள் நீ போகலாம். குட் பாய். இந்த இருக்கிற கல்லுகளெல்லாம் அடிச்சு கொண்டு வரும் வேணா தண்ணி பிச்சு கொண்டு. இப்போ தண்ணி குறைவாக இருக்கிறபடியே பேருக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்குஞ்சு. சனங்களெல்லாம் வந்து காட்டுக்குரங்கு வரை இருக்கிற மாதிரி கல்லுக்குரங்கு வரை இருக்காங்க. இந்த அதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இந்த ஓடிக்கொண்டு வருது தண்ணி.
டிவியில் இடமா பார்த்தா போகணும். குமா பல்ம் எப்படி இருக்கு பாம் ட்ரீஸ். இப்போ தண்ணிக்களால் அப்படியே நாங்கள் போய் திரும்ப சைட்டால் இதுக்களால் வரோம். अच्छा paman sudur oke iya kalau bola இப்படியே போகலாம். இப்போ குயிக்காக வந்துட்டேன். மிஞ்ச குயிக் ஓ சரக்கு எல்லாம் இருக்கும், அது தெரியாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தென்னம்பாலம் மாதிரி கிடக்கெல்லாம், தென்னம்பாலம் மாதிரி என்ன வடிவான பல்மு. பாம் பீச், பாம்பு இல்லைப்பா, பாம் பீச். இந்த பாம் ட்ரீஸ், பாம் ட்ரீஸ் நல்லா வடிவாக இருக்குது. Si vous voulez, je vous prends la photo. J'attends qu'il n'y a personne. Là, il n'y a rien. Non, non, on va avancer. Là, il n'y a rien. இப்போ தண்ணிக்கால போனோம். இப்போ பாம் ட்ரீக்களால் போவோம். இதுக்குள்ள கொஞ்சம் முள்ளாக இருக்குது, இதுக்கால போவோம். நிழலுக்களால் வாவ் என்ன வடிவாக இருக்குது. கவனம் முள்ளுகள் இருக்கும். வா என்ன வடிவாக இருக்கு. இதில் நடக்கிறதுக்கு 2 பக்கம் கயிறு கட்டி விட்ருக்காங்க. இதுக்குள்ள நடந்து வரலாம்.
இவ்வளோ தூரம் நடந்து வரோம். இன்னும் அது தண்ணிக்குள்ளே கனவுரம் நடந்து போயிருக்கேன் நாங்கள். இன்னும் இடத்துக்கிட்ட வந்து சரியில்லை கரையில். இஞ்சால வந்து சனம் எல்லாம் படிவாக படுத்துருக்கு. நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்குது சனம் நல்ல படியாக இருக்குது. மரத்துக்கு கீழெல்லாம் நல்ல நிழல் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் படுத்துருக்கு. ஆனால் இந்த பூச்சிகளை வாழண்டு இந்த ஈயண்டு கத்தி கொண்டு இருக்கிற பூச்சி இருக்குது. அது இந்த சவுண்டை கட்டுக்கொண்டா படுத்துருக்கோம். அவ்வளோ சத்தம். இதுக்குள்ளே ஏதோ ஒன்று போகுது. பாபா பத்த பண் புல்லு சூப்பர். நான் அப்போது நடந்த தண்ணி இது. இங்கே வந்து இப்படியே போய் இந்த அதுக்குள்ளால் போய் அப்படியே முடியுது பாருங்க. இவ்வளோ சனம் வந்திருக்குது இங்கே. இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 சனத்துக்கு மேலே வந்திருக்கு. இப்போ இதில் இன்றைக்கு எல்லாம் காரை மேலே கொண்டு விட்டுட்டு கீழே இறங்கி நடந்து வரணும். கீழே இறங்கி நடந்து வந்து குளிச்சு போட்டு தான் போகணும். வெயில் இல்லைன்னு அந்த அங்கால அதில் ஒரு பாறை ஒன்று இருக்குது. அதை போய் எடுப்போம். நல்லா இருக்குது. ஒழுங்காக வீடியோ எடுக்கிறாரு. கைக்க காலுக்கு சனம் நிற்கிது. சனங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது. வானத்தை தான் எடுக்கும். மணல் ஏரியா ஃபுல்லாக இருக்கிற சனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரஷ்யங்காரர், மிச்சம் ஜெர்மன்காரர் கொஞ்சம் பேர். ஜெர்மன்காரர் தான். மற்ற டூரிஸ்டையும் காணல. ஆனால் ரஷ்யங்காரர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களாம் நிற்கிறாங்க. நம்ம நாட்டில் சண்டைன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் காசுக்காரர் ஆகிட்டாங்க. காசு எடுத்துக்கொண்டு அவங்க ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பில் வந்து அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ரஷ்யங்காரர், யுக்ரைன்காரர் நிற்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் அவங்கள வந்து ஜாலியாக ஊர் சுற்றி கொண்டு ஹாலிடே என்ஜாய் பண்ணி கொண்டுருக்காங்க. ஆனால் மற்ற வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் விலையும் கூடி எல்லாம் எக்கானமியும் டவுன் ஆகி பயங்கர பிரச்சனையில் ஒரு சனம் ஹாலிடே கூட போயிடாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது சனங்கள். பாவம். ஆனால் ரஷ்யங்காரர் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து எல்லா இடம் என்ஜாய் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை. அவங்க இந்தியாவில் விற்கிறோ இல்லை இந்தியாவுக்கு விற்கிறாங்க. இந்தியா வாங்கி அதை நல்ல விலைக்கு ஜெர்மன் மாதிரி நாடுகளுக்கு விற்கிது. எப்படியோ ஒரே பொருள் தான். அது இவ்வளோ நேராக வந்து கொண்டு இருந்தது. யுத்தத்துக்கு பிறகு அவனுக்கு விற்று வந்துட்டு வாங்குகிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. பொலிட்டிக் கதைக்கல, இதுதான் ஃபேக்ட். இது நல்ல நீல இதே மாதிரி ஒரு இது உண்டு. பூக்கெட்டில் இருந்துட்டு போனீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்டில் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு சைப்ரஸில் போனீங்கன்னா சைப்ரஸில் எப்படி ஒன்று இடம் போய் பார்த்தேன் நான். இது இப்போ கிரேட்டில் இருக்குது. சேம் பிளேஸ். அதுலேயும் வர போகிறாங்க. ஒரு அளவில் விழுந்தளவுனா சரி. மக்களே பாருங்கள், இந்த வாழ்வு உலண்டு கத்தி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குற அந்த இசையமைப்பாளர் வர்றேன். ஆள் சின்னன் பாய் பெருசு. வாழ்வாளண்டு கத்துது. அப்படி கத்துன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாளண்டு. கட்டாயம் இந்த இடத்துல படமெல்லாம் எடுத்திருப்பாங்க. படம் ஷூட்டிங் ரெண்டா அப்படி ஒரு இடம். ஷூட்டிங்குக்கு சூப்பர் இடம். ஆனால் இது அவங்கள இந்த நேஷ்னல் பார்க்கால வந்து
பாதுகாக்கிறதுக்கு விட்டுருக்கிற இடம். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க.